டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 25, 2025 இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் வந்து பாத்தீங்கன்னா செம்மொழி பூங்கா வந்து திறக்கப்பட்டிருக்கு. ஸோ எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துல நஞ்சப்ப சாலையில திறக்கப்பட்டிருக்கு. ஸோ எத்தனை ஏக்கர் பரப்பளவுலன்னா 45 ஏக்கர் பரப்பளவுல இந்த செம்மொழி பூங்கா வந்து திறக்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கான செலவு வந்து பாத்தீங்கன்னா 214.25 கோடி. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காரு. இதை பத்தின ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது திறக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த செம்மொழி பூங்கா வந்து திறக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா 25 நவம்பர் 2005. ஸோ இன்னைக்கு வந்து திறந்திருக்காரு. கோயம்புத்தூர்ல திறக்கப்பட்டிருக்கு. ஸோ இது பொதுமக்களோட பார்வைக்கு வந்து எப்ப வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிசம்பர் 1, 2025 முதல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுமக்களோட பார்வை வந்துட்டு துவக்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பூங்கா எங்கு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காந்திபுரம், கோயம்புத்தூர்ல காந்திபுரம். ஓகேங்களா. அங்க வந்து பாத்தீங்கன்னா மத்திய சிறைச்சாலை நிலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இதை அமைச்சிருக்காங்க. எத்தனை ஏக்கர் பரப்பளவுன்னு பாத்தீங்கன்னா 45 ஏக்கர் பரப்பளவுல இந்த செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. சோ மொத்த 23 தீம்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த செம்மொழி பூங்கால இருக்கு. 23 தீம்கள். சோ இதற்கான மதிப்பீடு வந்து பாத்தீங்கன்னா செலவு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 214.25 கோடி மதிப்பீட்டுல வந்துட்டு இந்த செம்மொழி பூங்கா திறக்கப்பட்டிருக்கு. சோ இதுல என்னென்ன மாதிரியான கண்டென்ட்லாம் உள்ள இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மூலிகை தோட்டம் இருக்கு, நீர் தோட்டம் இருக்கு, பூந்தோட்டம் இருக்கு, அதுக்கப்புறம் மூங்கில் தோட்டம். இதெல்லாமே வந்து அந்த பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 2000த்திற்கும் மேலான ரோஜா வகைகள், ரோஸ் வெரைட்டிஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான பெரிய விளையாட்டு அரங்கமும் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. அனைத்து செடிகள், ஓகேங்களா, அனைத்து செடிகள், மரங்கள் இவங்களுக்குலாம் இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா QR குறியீடு மூலம் தகவல் காணும் வசதி இருக்கு நீங்க சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில், ஓகேங்களா, சங்க இலக்கியமான 10 பாட்டு, 8 தொகை, சோ இதுல குறிப்பிடப்பட்ட மரங்கள், செடிகள், சோ அந்த இலக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்ட மரங்கள், செடிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பூங்காவுல நடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடையேழு வள்ளல்கள் சிலைகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. சிலைகளையும் வந்துட்டு இந்த பூங்காவில் அமைச்சிருக்காங்க. பாரி, காரி, ஓரின்னு சொல்லிட்டு கடையேழு வள்ளல்களுடைய சிலைகளும் இந்த பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அருங்காட்சியகம், தமிழ் மரபு மற்றும் பழமையை பிரதிபலிக்கும் மியூசியமும் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுமார் 2 கிலோமீட்டர் நீள மழைநீர் சேகரிப்பு மற்றும் சீரான நீரோடை அமைப்பும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் தொழில்நுட்பம் மூலம் நீர் மேலாண்மை, அந்த ஜெர்மன் தொழில்நுட்பம் மூலம் அமைக்கப்பட்ட நீர் மேலாண்மையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த செம்மொழி பூங்காவுல இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த செம்மொழி பூங்காவிற்கான நோக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோவை நகரை வந்து பாத்தீங்கன்னா பசுமை நகரமாக மாற்றும் ஒரு அர்பன் கிரீனிங் ப்ராஜெக்ட் மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணிருக்காங்க. அதோட ஒரு பகுதியாக தான் கோவை நகரை பசுமை நகரமாக மாற்றக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செம்மொழி பூங்கா. அதுவும் இல்லாம சுற்றுலா, ஓய்வு, சுற்றுச்சூழல், கல்வி இது எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைக்கும் ஒரு முக்கிய திட்டமாக இந்த செம்மொழி பூங்கா திட்டம் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் பண்பாட்டை வந்திருக்கு உலகிற்கு எடுத்துச் சொல்லும் செம்மொழி அடையாளத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரு மையமாகவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த செம்மொழி பூங்கா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அரசிற்கான நோக்கம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா. கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சில கேட்க சான்சஸ் இருக்கு. இதற்கான இன்ஃபர்மேஷனை பாத்துக்கோங்க.